இப்போ இது எண்ணெயில் வடகம் போட்டு தாளிச்சுக்கிறோங்க. வடகம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம பூண்டு உரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வாழைக்காயும் கத்திரிக்காயும், அந்த வாழைக்காய் கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கிறோம். கருவாட்டு குழம்பு கூட இப்படி தாங்க வைப்பாங்க. இது கூட கருவாடு சேர்த்துப்பாங்க லாஸ்ட்டு அலசி வச்சு. அவ்வளோதான் கருவாட்டு குழம்புக்கு. தக்காளி மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், அதையும் வதக்கிக்கிறேன். உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு. இதில் நம்ம வேர்க்கடலை ஊற வச்சு போட்டுக்கலாம், மூக்கடலை சென்னாதால் அது ஊற வச்சு போட்டுக்கலாம். அதுவும் ஊற வச்சு போட்டுக்கிட்டோம்னா குழம்பு சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. கருணக்கிழங்கு கூட இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு ஒன்றா வச்சா இந்த ட்ரெடிஷ்னல் குழம்பு. இதெல்லாம் பழங்காலத்தில் இப்படி தான் செஞ்சு வைப்பாங்க. மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இது மிளகாத்தூள் இல்லைங்க, இது காஷ்மீர் மிளகாத்தூள். இது கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதில் வறுக்கிறதுல மிளகா போட்டிருக்கேன் இல்லைங்க, அவ்வளோதான்.